அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, டைரக்ட் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம். உங்களுக்காக ஒரு பெரிய ஹால் எடுத்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஒரு சில பேர் வரீங்க, வரவங்களுக்கு ஓகே. ஸோ வராமல் நீங்கள் இதை மிஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக இருக்குது. நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சரிங்களா, எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது. சரி, அப்படி வர முடியல, எல்லாம் லாங்கில் இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் இருக்கீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இங்கே படிக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு முயற்சி ஆன்லைனில் நம்ம கொடுத்துடலாம். ஸோ வராமல் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் நம்ம எதாவது கொடுக்கலாம்னாலும் உங்களுக்காக பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா, நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், அசைன்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், டாபிக் கொடுத்துருக்கோம். 11 டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அசைன்மெண்ட். சரிங்களா, 11 டாப்பிக்கும் அந்த 11 டாபிக்ஸில் வந்து என்னென்ன டாபிக் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த அசைன்மெண்ட் எப்படி எழுதுறது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க. இல்லை சார் எப்படி சார் என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதை இன்றைக்கி அந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை பார்த்து முடிச்சு நம்ம ரெக்கார்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ அசைன்மெண்ட்டு நம்ம பண்ணணும். ஏன் இந்த அசைன்மெண்ட் பண்ணணும், அசைன்மெண்ட்டை என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் அசைன் பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கில் இப்போ நம்ம நெட்டில் சர்ச் பண்ணலாம், நிறைய லைப்ரரி புக்ஸில் ரெஃபர் பண்ணலாம். நிறைய ஆத்தர் எழுதியிருப்பாங்க. எல்லா ஆத்தர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், கண்டென்ட் எடுத்து அது எது நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம். ரெஃபரன்ஸில் எங்கேருந்து இந்த கண்டென்ட் எடுத்தோம், எந்த புக்கிலேருந்து எடுத்தோம், சரிங்களா, யார் ஆத்தர், சரி எந்த ஐபிலேருந்து எடுத்தோம், எந்த வெப்சைட்லேருந்து எடுத்தோம், இதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் நம்ம கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. எந்த ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் ஃப்ரண்ட் பேஜ், சரிங்களா, ஃப்ரண்ட் பேஜ் மாடல் வந்து உங்களுக்கு நானே ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ குரூப்பில் போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணிங்க. சரிங்களா, அதை உடனே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜில் அசைன்மெண்ட் கீழே டாபிக் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அந்த டாபிக் கீழே என்ன டாபிக் நான் கொடுத்தனோ அந்த டாப்பிக்கை நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஒன்று. நெக்ஸ்ட்டு சைடில் நான் கொடுத்துருப்பேன், நேம் கொடுத்துருப்பேன். சரிங்களா, நேம், கிளாஸ், செக்ஷன், சரிங்களா, இயர், இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன பார்த்து ஃபில் பண்ணணும். முக்கியமாக இம்பார்ட்டன்ட் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர். சரிங்களா, ரோல் நம்பர் நீங்கள் இதில் கண்டிப்பாக எழுதி ஆகணும். சரிங்களா, ஸோ ஃபைனலாக வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடின்னு இருக்கும். இந்த பக்கம் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருக்கும். உங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டில் நம்ம வைக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு. ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் குறைஞ்சது 20 பேஜ் குறையாமல் இருக்கணும். சரிங்களா, ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு சிங்கிள் சைடில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பேக் சைடில் இருக்கிற பேப்பர் பிளாங்காக தான் இருக்கணும். சரிங்களா, ஒன் சைட் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பேசுன்னு சொல்லிட்டு பேக் சைடில் நீங்கள் எழுதவே கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஷீட் சொல்லியிருக்கீங்க 20. இந்த பேஜ் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இருக்கிற 20 பேஜ் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்கணும், ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் அது போர்ட் லெட்டர், பிளாக் லெட்டர்ஸ், என்ன லெட்டரோ அது பண்ணிக்கலாம். கணக்கு கொடுத்துக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஸ்கெட்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். குறைஞ்சது வந்து என்ன நீங்கள் டாபிக் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த டாபிக் பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோன்றத நீங்கள் தெளிவாக அட்லீஸ்ட் ஒரு 6 லைன், 6 லைன்ஸ், சரிங்களா, இல்லை 7 லைன்ஸ், 8 லைன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா டாபிக்ஸ், இந்த கண்டென்ட்டில் வர டாபிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். சப் டாபிக்ஸாக இருக்கலாம், இல்லை மெயின் டாபிக் உடனே என்ன டாபிக் இருக்குமோ அந்த டாபிக்ஸை இங்கே எழுதுங்க. எழுதிட்டு இருக்கிற சப் டாபிக் போட்டு ஒவ்வொரு பேராகிராஃப் நம்ம எழுதிட்டே போங்க. 20 பேஜ் எங்கே வருதோ 20வது பேஜில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டென்ட் போதும் இருக்கலாம். சார் 20 பேஜ் மேலே எழுதலாமா? கண்டிப்பாக எழுதலாம். சரிங்களா, பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 20 பேஜுக்கு குறையக்கூடாது, லெஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 20 பேஜ் மேலே 30 பேஜ் எழுத போகிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தாராளமாக எழுதலாம் நீங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கடைசியாக சார் இது எப்போ தான் முடிக்கணும்னா
எப்போ நீ 20 பேஜ் வந்து சார் இது போதும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து எழுதிட்டே இருக்கலாம். ஸோ முடிக்கும் போது எப்படி பண்ணணும் பார்த்தோம்னா, ஸோ லாஸ்ட் பேஜ் சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி பண்ணுறோம் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் பேஜ் சரிங்களா. லாஸ்ட் பேஜில் என்ன பண்ணுறோம்னா இங்கே முடிக்கும் போது இல்லை முடிச்சதும் கன்க்ளூஷன் சரிங்களா. கன்க்ளூஷன் போட்டு பண்ணணும் சரிங்களா. கண்டிப்பாக முடிக்கணும். போட்டு என்ன பண்ணணும், இது என்னென்ன பண்ணணும், இதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டாபிக் நம்ம பார்த்தோம் சொல்லிட்டு அந்த கனெக்ஷன் பண்ணிட்டு ஒரு 6 லைன்ஸ் இதுலேயும் 6 7 லைன் கண்டிப்பாக அதை போடணும் சரிங்களா. வேறு தேவைப்பட்டால் ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா. ரெஃபரன்ஸ் போட்டு எந்த புக்கில் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த புக்கோட டாபிக் என்ன, அந்த ஆத்தர் என்ன சரிங்களா, அதில் என்ன உட்பிரிவு என்ன எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று. நெக்ஸ்ட்டு என்ன வெப்சைட்டில் போய் கண்டென்ட் எடுத்தேன் சரிங்களா. உங்களுக்கு தெரியும் ChatGPT எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. எல்லாம் போட்டு என்ன பண்ணி எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஃபார்மேட். அசைன்மெண்ட் ஃபார்மேட் திரும்ப சொல்கிறேன், ஒன் சைட் பேப்பர் தான், ஒன் பக்கம் தான் இருக்கணும். பேக் சைடில் பிளாக்காக க்ளீனாக இருக்கணும் சரிங்களா. எல்லாம் பண்ணிவிட்டு மொத்தமாக அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த ஃப்ரண்ட் பேஜ் பிரிண்ட் எடுத்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு அசைன்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் 11 டாபிக் எடுத்துருக்கோம். இந்த 11 டாபிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெக்கார்டு பண்ணி பார்க்கலாம்.